வெல்கம் டு வசந்தம் சமையல். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்: பிஞ்சு கத்திரிக்காய், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கு. இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய், 3 வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், கொத்தமல்லி வறுத்து பொடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வறுத்த எள்ளு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி வச்சுட்டேன். காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 4 பொளந்து எடுத்து வச்சுக்கணும். உப்பு தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், இல்லைன்னா காய் கருப்பாயிடும். கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இதை மண்பானையில் தான் செய்ய போகிறேன். 4 ஸ்பூனு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடணும். கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து, 3 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா குண்டு மிளகாய் கூட போட்டுக்கலாம். தென் கருவேப்பிலை, தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் அதோட வாசம் நல்லா இறங்கும். பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் வரும். இப்போ பூண்டு வதங்கிருச்சு. வெட்டி வச்சுருக்கிற பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கட்டர் யூஸ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா சின்ன பசங்க எடுத்து வைக்கிறதெல்லாம் கூட யாரும் எடுத்து வைக்க முடியாது, சாப்பிட்ருவாங்க. சின்ன வெங்காயம் வாங்கி உரித்து அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அது பசங்க எடுத்து வைக்காமல் சாப்பிட்றதுக்காகவே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க, எடுக்க முடியாது. பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கிறேன். நான் தக்காளியையும் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறதால நல்லா பொடுசாக கட் பண்ணிடுச்சு. சீக்கிரம் வதங்கிடும். பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரம் வதங்காது, வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு உப்பு சேர்க்கும்போது அந்த தக்காளியோட இது நல்லா வெந்து வரும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், உங்களுக்கு தெரியும். தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கின பிறகு இதில் இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே அளவு சொல்லியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள் நிறையா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனுன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். எப்போவுமே இந்த மாதிரியான புளிக்குழம்புக்கு எல்லாமே, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புளிக்குழம்புக்கு எல்லாமே மல்லித்தூள் தனியாக சேர்த்துக்கணும், நிறையா சேர்த்துக்கணும்.
இப்போ இந்த எண்ணெயும் தூளும் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்க, வதங்கின பிறகு இப்போ கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காயை சேர்த்து வதக்கும் போது நல்லா எல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி புளி தண்ணியை ஊற்றுங்க. கத்திரிக்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்ட உடனே புளி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கத்திரிக்காய் அப்படியே பிளண்டாக தான் இருக்கும், அதுக்குள்ளே டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வைங்க. அதில் சின்ன சின்னதாக முடி மண் நிறையா இருக்கும், கழுவிட்டு ஊற வைங்க. அதே மாதிரி அடியோடு அப்படியே சாய்ச்சி ஊற்றாதீங்க, கொஞ்சம் அடியில் நிறுத்திக்கோங்க. என்ன தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலும் அடியில் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இப்போ கிண்டி விட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் எது குறைவாக இருக்கோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் குறைவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் போடக்கூடாது, மிளகுத்தூள் தான் போடணும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்ட பின்னாடி வறுத்து வச்சுருக்கிற எள்ளு போட்டுக்கிறோம். இதில் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இப்போ கடைசியாக விடும்போது அதோட வாசம் நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சொட்ட சொட்ட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.